Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்மளோட Shiji தமிழ் சேனல்ல நம்ம வந்து பார்க்கக்கூடிய வீடியோ என்னன்னா நம்மளோட YT ஸ்டுடியோ ஆப்ல வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் தான் பார்க்க போறோம். இது வந்து பாத்தீங்கன்னா 1-2 நாள் ஆயிடுச்சு. நம்ம வேற வீடியோஸ் போட்டுட்டு இருந்தனால இது போட முடியல. சோ இன்னைக்கு போடுறோம். என்ன அப்படினா நம்ம வீடியோஸ் போடுறோம்ல அதுல வந்து ஒவ்வொரு வீடியோவுக்கும் நமக்கு எவ்வளவு சப்ஸ்கிரைபர் வராங்க சப்ஸ்கிரைப் வராங்களா இல்ல போறாங்களா அப்படிங்கறது நம்ம ஈஸியா வந்து நம்மளோட YT ஸ்டுடியோ ஆப்லயே நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா மொத்தமா பார்க்காம ஒவ்வொரு வீடியோ நம்ம தனித்தனியாவே செக் பண்ணி பார்த்துக்கலாம். சோ இதனால என்ன பெனிஃபிட் அப்படினு பாத்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ ஒரு வீடியோ பார்த்துட்டு நமக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் அந்த வீடியோல கிடைச்சிருக்காங்க அப்படினா சோ திரும்பவும் நம்ம அதே மாதிரியான வீடியோஸ் வந்து போடுறதுக்கு ட்ரை பண்ணலாம். நமக்கு ஈஸியா நிறைய சப்ஸ்கிரைபர் வந்து வருவாங்க. சோ இதை எப்படி செக் பண்றது அப்படிங்கறது இப்போ நம்ம டெமோ மூலமா பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து நம்மளோட YT ஸ்டுடியோ ஆப் வந்து நம்ம ஓபன் பண்ணியிருக்கோம். ஓபன் பண்ண உடனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு டேஷ்போர்ட் இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம கொஞ்சமா கீழ வந்து ஸ்க்ரோல் பண்ணி கொண்டு வந்தோம் அப்படினா வீடியோஸ் அப்படினு கொடுத்திருப்பாங்க. அதுக்கு கீழ வந்து பாத்தீங்கன்னா வியூ மோர் வந்து இருக்கும். இந்த வியூ மோர் வந்து நம்ம கிளிக் பண்ணோம் அப்படினா இதுல வந்து நம்ம சேனல்ல போட்டுக்கக்கூடிய எல்லா வீடியோஸும் நமக்கு இந்த மாதிரி ஷோ ஆகும். இதுல வந்து பாத்தீங்கன்னா 1 by 1 எந்த வீடியோக்கு நீங்க செக் பண்ணி பார்க்கணுமோ எல்லாமே நீங்க வந்து பார்த்துக்கலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஏதாவது ஒரு வீடியோ வந்து நம்ம எடுத்துக்கலாம். இந்த வீடியோ நம்ம கிளிக் பண்ணி பார்ப்போம். கிளிக் பண்ணி பார்த்த உடனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். Go to video analytics அப்படினு ஒரு இது கொடுத்திருப்பாங்க ப்ளூ கலர்ல. இது வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். இது வந்து கிளிக் பண்ண உடனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து திரும்ப வந்து இந்த மாதிரி இருக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படினு கொடுத்திருப்பாங்க. ப்ளஸ் போட்டுட்டு 44 வந்து கொடுத்திருக்காங்க. நம்ம திரும்ப இத கிளிக் பண்ணி பார்க்கலாம். கிளிக் பண்ணி பார்த்தோம் அப்படினா உங்களுக்கு வந்து இதுல இந்த மாதிரி போட்டுருக்காங்கல ப்ளஸ் போட்டுட்டு உங்களுக்கு போட்டுருந்தாங்கன்னா நமக்கு இந்த வீடியோனால சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து வந்திருக்காங்க அப்படிங்கறது புரிஞ்சுக்கலாம். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோல வந்து 44 சப்ஸ்கிரைபர் வந்து வந்திருக்காங்க. இதே வந்து பாத்தீங்கன்னா மைனஸ் போட்டுருந்தாங்கன்னா நமக்கு வந்து குறஞ்சிருக்கு அப்படிங்கறது நம்ம புரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி இந்த கிராஃப் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த லைனுக்கு மேல வந்து இருக்கு அப்படினா உங்களுக்கு வந்து சப்ஸ்கிரைபர் கிடைச்சிருக்காங்க. லைனுக்கு கீழ வந்து போயிருக்கு அப்படினா சப்ஸ்கிரைபர் போயிருக்காங்க அப்படிங்கறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம இன்னொரு வீடியோ நம்ம செக் பண்ணி பார்ப்போம். சோ பேக்ல நம்ம போயிரலாம். போய்ட்டு நம்ம திரும்பவும் இன்னொரு வீடியோ வந்து எடுத்துப்போம். வேற ஏதாவது ஒரு வீடியோ நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ how to delete Google AdSense அப்படின ஒரு வீடியோ போட்டுருக்கேன். இத வந்து கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். இது வந்து நம்ம கிளிக் பண்ணி பார்த்தோம் அப்படினா திரும்ப இதே மாதிரி தான் நம்ம go to video analytics வந்து கொடுக்கலாம். கொடுத்ததுக்கு அப்புறமா நமக்கு வந்து subscribers அப்படினு கொடுத்திருப்பாங்க. அத கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து எனக்கு +1 அப்படினு போட்டுருக்காங்க. ஆனா மேலே வந்து பாத்தீங்கன்னா அந்த கிராஃப்ல 2 இடம் இருக்கு. கீழ வந்து பாத்தீங்கன்னா 1 கொடுத்திருக்காங்க. ஓவரால் பாத்தீங்கன்னா அதாவது 2 சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க. ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து போயிருக்காங்க. சோ அதனால அத கால்குலேட் பண்ணி ஆக மொத்தத்துல நமக்கு கிடைச்சிருக்கிறது ஒரே ஒரு சப்ஸ்கிரைபர் தான். சோ அதனால +1 அப்படினு சொல்லி போட்டுருக்காங்க. சோ இந்த மாதிரி நீங்க உங்களோட சேனல்ல ஒவ்வொரு வீடியோக்கு நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா கீழ இந்த மாதிரி வந்துச்சுனாலே போயிருக்காங்க அப்படினு நீங்க வந்து புரிஞ்சுக்கலாம். அவ்வளவுதான். फ्रेंड्स இந்த வீடியோ நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் பல வகையான YouTube சம்பந்தப்பட்ட தகவல்களுக்கு நம்ம சேனல் Shiji தமிழ் சேனலை மறக்காம Subscribe பண்ணிக்கோங்க. Thanks for watching. நன்றி வணக்கம்.